அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒர்க் வித் ஏஐ அண்ட் அனிமேஷன் ஸ்டுடியோ. இந்த அனிமேஷன் ஸ்டுடியோவில் பிசிக்ஸ் அனிமேஷனில் அல்குடு சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்க்குறோம். இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அல்குடு சாஃப்ட்வேர் தான் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் ஒரு சில எக்ஸ்பிரிமெண்டலாக ஒரு அனிமேஷன் பண்ணி பார்க்குறோம். என்னென்னு சயின்டிஃபிக்காக ஒரு சில அனிமேஷனை நாம் பண்ணி பார்க்குறோம். இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசும் பார்க்க வேணும். நான் இது வரைக்கும் போட்ட வீடியோவில் யாருமே முழுசும் பார்க்கல. இந்த வீடியோவை நீங்கள் முழுசும் பார்க்க வேணும். அப்போ தான் இதோட எக்ஸ்பிரிமெண்ட் இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைட் எடுக்கிறோம். இதுலேயே இருக்கிறது லேசர் பின் அப்படின்னு தெரியுது. இப்போ லைட் எடுத்துக்கிறோம். இப்போ லைட் இதாயிடுச்சு. சரி, இப்போ இன்னொரு லைட் அதே மாதிரியே டபுள் லைட் வச்சுட்டோம். இப்போ இது என்ன பண்ற, கலர் சேஞ்ச் பண்றோம். ஒயிட் லைட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது ஒயிட் ஆயிடுச்சு. சரி, இதை டெலிட் பண்ணிடலாம். மூணாவது லைட் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லைட்டு அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிடுறோம். ஒயிட் லைட் அதே ஒயிட் லைட்டை பண்ணிட்டோம். ஒயிட் லைட்டாக ஆயிடுச்சு. சரி, இப்போ இது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஸம் வைக்கிறோம். ப்ரிஸத்துக்காக இங்கே பாலிகன் டூல் அப்படின்னு இருக்குது. ட்ரா ஃபார் ஃப்ரீ ஃப்ரம் ஷேப் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ரிஸம் வைக்கிறோம். லைட்லேயே இருக்குது. லைட்லேயே இருக்குங்காட்டி வரல. இப்போ ப்ரிஸத்தை கிளிக் பண்ணுறோம். ப்ரிஸத்தை கிளிக் பண்ணிட்டோம். பிரிஸ்த இமேஜினரி அதை பண்ணிட்டோம். இப்போ இது மாதிரி பிரிஸ்தை நாம் என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணுறோம். இதை இது சாதாரணது. அதே மாதிரி என்ன பண்ணுறோம்னா ஒரு லென்ஸ் மாதிரி உருவாக்குறோம். இப்போ லென்ஸ் உருவாக்குறோம். லென்ஸ் உருவாக்கிட்டோம். இப்போ லென்ஸ் உருவாக்குறா லென்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. இதை செலக்ட் பண்ணுறோம். அதாவது இந்த செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ லென்ஸ் உருவாக்கிட்டோம். செலெக்ஷன் டூலையும் ப்ரிசமாக ஒரு மெட்டீரியல் பண்ணிட்டோம். அதே மாதிரி லென்ஸையும் உருவாக்கிட்டோம். சரி, இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா இது என்ன ஆகுது, லைட் வரல, எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் தான் ஆகுது. உள்ள என்ன ரிஃப்ராக்ஷன் ஆகல, ஒளி விலகல் அது ஏற்படலை. அப்படின்னா அதை என்ன பண்ண நாம் பார்க்கலாம். அதை என்ன பண்ணணும்னா மெட்டீரியல் கிளாஸாக மாற்றலாம். மெட்டீரியல் இப்போ கிளாஸாக மாற்றங்காட்டி என்ன ஆயிடுச்சு, இது மாறிடுச்சு. இப்போ திரும்பவும் என்ன பண்ணலாம், நம்ம இங்கே கொண்டாந்துலாம். ஏதோ பாருங்க எப்படி இதாகிடுச்சு, ஒரு கிளாஸாக மாறிடுச்சு. இதை கொண்டாந்துலாம், இதை கொண்டாந்துலாம். இதையுமே இது மாற லைட்டு உருவாக ஆரம்பிக்குது. இப்போ கிட்டத்தட்ட வரும். திரும்பவும் இப்போ தள்ளி வரும்போது ப்ரிஸத்தை இதாக ஓகே ப்ரிஸத்தை அட்ஜஸ்ட் பண்ணால் லைட்டும் அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிது. கிட்டத்தட்ட வரும்போது லென்ஸை நோக்கி வர அப்போ இதாக லென்ஸ் மேலே விழ ஆரம்பிக்குது. ப்ரிஸை லென்ஸ் நோக்கி வந்தால் லென்ஸ் மேலே லைட் விழ ஆரம்பிக்குது. அதே லென்ஸ் அவுட் சைடு போனால் லைட்டு என்ன ஆயிடுது, லென்ஸ் மேலே விழல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வரோம். என்ன எக்ஸ்பிரிமெண்ட்னு பார்க்கலாம். இப்போ இதையும் நாம் என்ன பண்ணிடலாம், கிளாஸாக மாற்றிடலாம். மெட்டீரியல் கிளாஸ். இப்போ மெட்டீரியல் கிளாஸ் ஆனால் இந்த சைடு வந்துருச்சு பாருங்க, இந்த பக்கம் இதாயிருச்சு. திரும்பவும் மெட்டீரியல் கிளாஸாக மாற்றங்காட்டி எப்படி இதாயிருச்சு. ஓகே, எல்லாமே கிளாஸாக இருக்குது. இப்போ நாம் இந்த இடத்துக்கு பச்சை இது இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சிடறோம். இதை நாம் என்ன பண்ணுறோம்னா ஆன் பண்ணுறோம். இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஸ்லோவா கீழே விழுது பாருங்க.
இது எப்படி ஸ்லோவா கீழே விழ ஆரம்பிக்குது. ஓகே, ஸ்லோவா கீழே விழுது. திரும்பவும் அதே பொசிஷனுக்கு அன்டூ பொசிஷனுக்கு இதை பண்ணிக்கலாம். சரி, இதை ஃபாஸ்டா கீழே வைக்கிறேன்னா ஃபாஸ்டா கீழே வைக்கலாம். 1.10 வச்சா அது எப்படி போன விட ஃபாஸ்டா கீழே வந்துருச்சு. சரி, திரும்பவும் அன்டூ பொசிஷன் பண்ணிடுறோம். இது என்ன ஆகுது, இது கிராவிட்டி இருக்குங்காட்டி கிராவிட்டியோட ஸ்ட்ரென்த் 0.7 இருக்குது. அதே 0.1 கொண்டாடும். கிராவிட்டியோட ஸ்ட்ரென்த் என்ன 0.1 கொண்டாடும். 0.1 கொண்டாந்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ 0.1 கிராவிட்டி என்ன ஸ்ட்ரென்த் 0.1 இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பிரிசம் மூவ் ஆகுது பாருங்க. பிரிசம் மூவ் ஆகுது லைட்டால. கிராவிட்டி 0.1னா பிரிசம் என்ன ஆயிருது, மூவ் ஆகுது. திரும்ப பார்க்குறோம். இந்த பிரிசத்தை முன்னாடி உணவு வைக்கிறோம். பிரிசத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதுனா பண்ணிக்கலாம். சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பிரிஸ்டோ சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்றோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். லென்ஸ்க்கு முன்னாடி உணவு வச்சிட்டோம். சரி, இப்போ 0.1 இருக்குது. கிராவிட்டி 0.1 இருக்குது. கிராவிட்டின் 0.1. அப்போ லைட்டால என்ன ஆயிருது, இது மூவ் ஆக ஆரம்பிக்குது. பாருங்க எப்படின்னு, இது மூவ் ஆக ஆரம்பிக்குது. கீழே உழுவுல, லைட்டா தான் கீழே உழுவ ஆரம்பிக்குது. ஸ்லோவா கீழே உழுவும். கிராவிட்டி என்ன ஆயிருது, கம்ஜா என்ன ஆயிருது, ஸ்லோவா கீழே போக ஆரம்பிக்குது. அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கிறோம். இப்போ அதே கிராவிட்டி 9.10 இருக்குது. 10 இருக்குதுன்னு வச்சுங்களேன். 9.8 நம்மளோட கிராவிட்டி கொண்டாடுறோம். 9.8 கொண்டாந்துட்டோம். இப்போ இதை ஆப்ஜெக்ட் பண்றோம். இது எப்படி ஸ்ட்ரெயிட்டா கீழே விழுவுது. 9.8க்கு வித்தியாசம் எது தெரியுது. சரி, திரும்பவும் கொண்டாடுறோம். ஸ்பீடை குறைக்கிறோம். இது என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஸ்லோவா கீழே விழ ஆரம்பிக்குது. இதை பிக்ஸ் பண்ணாலும் பிக்ஸ் பண்ணிக்கலாம். அன்டூ பண்ணிக்கிறோம். திரும்பவும் அதே மாதிரி வந்துருச்சு. கிராவிட்டி 9.8 இருந்து 0.5 கொண்டாடுறோம். 0.1 கொண்டாந்துருக்கிறோம். ஃபுல்லா வச்சுடுறோம். சிமுலேஷன் ஸ்பீடு ஃபுல்லா வச்சுடுறோம். இது என்ன ரொம்ப ஃபாஸ்டா கீழே இதாயிருது. சரி, ஆனா ஒரு இமேஜினேஷன் மாதிரி இந்த லைட் இதை புஷ் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா ஆக்சுவலா கிராவிட்டி இல்லாதனால அதாவது இது என்ன ஆகுது, இது கீழே விழுது. சிமுலேஷன் ஸ்பீடு அப்படின்னு தெரியும். திரும்பவும் அதே மாதிரி கொண்டு வந்துடும். இப்போ சிமுலேஷன் ஸ்பீடு குறைக்கிறோம் 0.38க்கு அல்லது 0.1க்கு. இப்போ எப்படி இருக்குது அனிமேஷன் பாருங்க. 0. சிமுலேஷன் ஸ்பீட் 0.1னா இது எப்படி அனிமேஷன் நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. சிமுலேஷன் ஸ்பீடு அதிகரிச்சு இருக்கிறோம். எப்படி இதாகுதுன்னு பாருங்க, எப்படி மூவ் ஆகுது. மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். நார்மலா சிமுலேஷன் ஸ்பீடு 0.6க்கு வைக்கலாம். இப்போ எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. ஸ்லோவா மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்லோவா அது மூவ் ஆகுது. இந்த ஆப்ஜெக்ட் ஸ்லோவா என்ன ஆயிருது, மூவ் ஆக ஆரம்பிக்குது.
இது மாதிரி வருதுன்னு பார்த்துக்கோங்க. சரி, பாதி கிராவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம் லைட்டாக. இப்போ கிராவிட்டி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக வருது, ஸ்லோவாக மூவ் ஆகுது பாருங்க. எப்படி மூவ் ஆகுது? கிராவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ கிராவிட்டி இன்க்ரீஸ் பண்ண அது என்ன ஆகுது? கீழே விழுவ ஆரம்பிக்குது. திரும்ப இது பண்ணாடுறோம், அன்டூ பண்ணிடுறோம். இது மாதிரி லைட்டு ரிஃப்ராக்ஷன் ஆகி வர்றதெல்லாம் பார்க்குறோம். இதே ஸ்பீடு 2.2 வச்சுட்டோம். இப்போ கிராவிட்டி என்ன பண்ணுறோம்? 0.1 2.5 கொண்டாடுறோம். இது என்ன இருக்குதுன்னு பாருங்க. ஸ்லோவாக கீழே வர ஆரம்பிக்குது கிராவிட்டி. அப்போ கிராவிட்டி அதிகமாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக பொருள் கீழே வர ஆரம்பிக்கு. அதே கிராவிட்டி கம்மியாக இருந்தால் பொருள் வர்றது ஸ்லோ ஆகு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இது சிமுலேஷன் ஸ்பீடை பொறுத்தும் மாற ஆரம்பிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கிராவிட்டி ஃபீல்டு, இப்போ கிராவிட்டி ஃபீல்டு இது பண்ணுறோம். கிராவிட்டி ஃபீல்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கிராவிட்டி ஃபீல்டு எப்படி காட்டுங்க வருங்க. இப்போ இது அதிகமாக இது வச்சுருக்கிறோம், 12 வச்சுருக்கிறோம். அப்போ என்ன ஆகும் பார்க்கலாம். இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ அதே கிராவிட்டி ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து அதிகமாக வச்சுட்டோம். இது மாதிரி அதிகமாக வச்சுட்டோம் கிராவிட்டி ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து. ஸ்கேல் ஃபீல்டு ஆரோஸ் கிராவிட்டி ஸ்ட்ரென்த் ஸ்கேல் இது மாதிரி. சரி, நம்ம இது சரியில்லை, வேண்டாம். கிராவிட்டி ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் 30 இருக்குது. இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது எது மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்பீடை இப்போ சிமுலேஷன் ஸ்பீடு திரும்பவும் பழையபடி கொண்டாந்துடும். இது மாதிரி நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். கிராவிட்டியால் என்ன இது எக்ஸ்பிரிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது. பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, ஃப்ரிக்ஷன் அண்ட் பயான்சி ஃபோர்ஸ் ஆஃப், இதெல்லாம் இருக்குது. வின் ஸ்பீட்லையுமே என்ன பண்ணலாம், 0க்கு குறிச்சிடலாம், 0க்கு குறைச்சிடும். அப்போ என்ன ஆகும், இதை திரும்பவும் கொண்டாடுற அந்த மெட்டீரியல். ஓகே, வின் ஸ்பீடும் இல்லை, கிராவிட்டி ஸ்ட்ரென்த்து இதோ இருக்கிறது 2.20. இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிராவிட்டி அதிகமாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக விழ ஆரம்பிக்கு. கிராவிட்டி ஸ்லோ அந்த மோஷன் குறைக்கிறக்காக என்ன பண்ணலாம், சிமுலேஷன் ஸ்பீடையுமே நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இது பண்ணிக்கலாம். இப்போ அதே நாம் என்ன பண்ணுறோம்னா, சிமுலேஷன் ஸ்பீட் 0.1 வச்சுக்கிறோம். இப்போ கிராவிட்டி 30 வச்சிருக்கிறோம். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எப்படி, இப்போ அப்படியே டைரக்டாவே கீழே விழுது, அது வித்தியாசம் தெரியும். சரி, திரும்ப கொண்டாடுறோம். அதே கிராவிட்டி 0.1 இருக்குது. சிமுலேஷன் ஸ்பீட் 0.1 இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ அப்படியே மூவ் ஆகிற மாதிரி நம்ம கொண்டாடுறோம். அப்போ அது என்ன ஆயிருது, அது ஸ்லோ விழாத மாதிரி ஓரளவுக்கு ஸ்டேபிளா கொண்டாடலாம் அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவர்களுக்கு நன்றி, வணக்கம்.